ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 19. தன் வீட்டில் உள்ளவர்கள் விஜயை எதிர்த்து ஏதாவது செய்ய முயற்சி செய்தால் கண்டிப்பாக அவனது ஆட்கள் யோசிக்காமல் தன் குடும்பத்தினரை இல்லாமல் செய்து விடுவார்கள் என்று நினைத்து பதறிய அமுதா விஜயின் கால்களில் விழுந்து, சார் சார் ப்ளீஸ் சார், எங்க அண்ணனுங்க பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரையும் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்க ஆளுங்களை வெளியே போக சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார் என்று கெஞ்சினாள். தன் தங்கை இப்படி எவனோ ஒருவனின் காலில் விழுந்து கெஞ்சுவதை பார்க்க முடியாமல் அவளை பிடித்து இழுத்த மணிகண்டன், தாங்கள் கோபப்பட்டால் விஜயையும் இந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியாது என்று உணர்ந்து, இங்க பாரு தம்பி, சினிமாவில் நடிக்கிறதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு பெரிய விஷயம். தியேட்டருக்கே நாங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை தனியா அனுப்ப மாட்டோம். இதுல அவளை சினிமா நடிக்க அனுப்பி வைக்க சொல்றீங்களே, இது நியாயமா? எங்க பழக்கம் வழக்கம் உங்களுக்கு புரியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிருங்க, பிரச்சனை வேணாம் என்று பொறுமையாக சொன்னார். அவர் அப்படி பொறுமையாக பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்து விட்டதால் தானும் சற்று இறங்கி செல்ல நினைத்த விஜய் தனது ஆட்களை வெளியே செல்ல சொன்னவன் அமுதாவை கூர்மையான விழிகளுடன் பார்த்து, இங்க வா என்றான். தன் அண்ணன் அடித்து விட்டதால் தரையில் அழுது கொண்டிருந்த அமுதா அவன் கூப்பிட்டதும் எழுந்து செல்ல கூட தயங்கியவள் பாஸ்கரனையும் மணிகண்டனையும் மாறி மாறி பார்த்தாள். மணிகண்டனுக்கு அமுதாவால் இப்படி ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்று நினைக்கும் போதே அவள் மீது ஆத்திரமாக வந்தது. ஆனால் கோபமாக அவளை பார்த்து, அதான் வில்லங்கத்த வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்துட்டியே, அப்புறம் என்ன பார்வை, கூப்பிடுறாருல வா என்று கத்தினான். மணிகண்டன் தன்னைத்தான் வில்லங்கம் என்று குறிப்பிடுகிறான் என்று நினைத்த விஜய், நீ என்னை எப்படி நினைச்சா என்ன? எனக்கு என் வேலை நடக்கணும், என் மேல உங்க எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கணும் என்று நினைத்தவன் அமுதாவின் கண்களை பார்த்து, இங்க பாரு, யார பார்த்தும் பயப்படாத. இப்போ இங்க நடந்ததை வச்சே என்னால என்ன வேணா பண்ண முடியும். உனக்கு புரிந்திருக்கும். உன்னோட ஃபேமிலில இருக்கவங்களுக்கு உனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியோட அருமை தெரியாம இருக்கலாம். அவங்க பட்டிக்காட்டனுங்க மாதிரி நடந்துக்கலாம். பட் நீ படிச்ச பொண்ணு, சோ திங்க் விஷ்லி என்று தனது கணீர் குரலில் சொன்னான். தன் குடும்பத்தில் உள்ளவர்களை ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு இறுதியாக விஜயின் கண்களை பார்த்தாள் அமுதா. அவனை பார்த்தவுடன் அவனிடமிருந்த கம்பீரமும் தைரியமும் அவளை ஒரு நொடி தொற்றிக்கொள்ள, ஏதோ அவன் மீது இருக்கும் ஒரு குருட்டு நம்பிக்கையில், எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், அதுவும் உங்க கூட நடிக்கிற சான்ஸ நான் மிஸ் பண்ண ரெடியா இல்ல என்று ஒரே மூச்சாக சொல்லிவிட்டாள். என்னதான் அமுதாவின் மீது கோபம் இருந்தாலும் கூட அவள் தங்கள் வீட்டு பெண், தனது வளர்ப்பு என்பதால் தங்கள் பேச்சை மீறி எந்த முடிவும் எடுக்க மாட்டாள் என்று நினைத்திருந்த மணிகண்டனுக்கு அவளது பதில் அமுதா அவரை அவமதித்து விட்டதை போல இருந்தது. அதனால் அவர் துக்கம் தொண்டையை அடைக்க கலங்கிய கண்களுடன் அப்படியே நின்று கொண்டிருக்க, அவரையும் தன் தங்கையையும் மாறி மாறி பார்த்த பாஸ்கரன் மீண்டும் கோபத்தில், ஏ அறிவு கட்டவளே, உன்னை படிக்க வச்சதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இப்படியே திமிரெடுத்து தெரிஞ்சன்னா உன்னை குத்தி போட்டுட்டு எங்க வீட்டுல இப்படி ஒரு பிள்ளை இல்லைன்னு நினைச்சு நான் ஜெயிலுக்கு போயிடுவேண்டி என்று சலம்ப தொடங்கினான். அவன் மீண்டும் அமுதாவை அடிக்க பாய அவனை தடுப்பதற்காக வெற்றி வேகமாக செல்வதற்குள் அமுதாவின் அருகில் நின்று கொண்டிருந்த விஜய் அவள் கையை பிடித்து அவளை தனக்கு பின்னே நிற்க வைத்தவன், நான் தான் சொல்றல, பொறுமையா பேசுங்க, இல்லன்னா நானும் என் பொறுமையை இழக்க வேண்டியது இருக்கும். நான் குத்துனாலும் கத்தி இறங்கும். ஆனா மொத்தமா உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு என் மேல கேஸ் போடவே ஆள் இல்லாம என்னால பண்ண முடியும், பண்ணவா என்று தன் பற்களை கடித்து கொண்டு கேட்டான் விஜய். தன்னை விட சிறியவனான விஜய் தங்கள் வீட்டிற்குள்ளே நின்று கொண்டு தன்னை இப்படி மிரட்டுவதால் இன்னும் கோபத்தில் கொந்தளிக்க தொடங்கிய பாஸ்கரன், என்ன அண்ணா இவங்கிட்டெல்லாம் பேச வேண்டி கிடக்குது, நீங்க நம்ம சதீஷ்க்கு கால் பண்ணி நம்ம ஆளுங்க சாதிக்காரனுங்க எல்லாரையும் உடனே கிளம்பி வர சொல்லுங்க. இன்னைக்கு இவன் இந்த வீட்டை விட்டு உயிரோட வெளியே போக கூடாது என்று சத்தமாக கத்தினான். உண்மையில் அமுதா தங்கள் கையை மீறி சென்று விட்டதால் இருந்த கோபத்தில் மணிகண்டனும் அதையேதான் நினைத்து கொண்டிருந்தான். இதற்கு மேல் விஜயுடன் சமாதானமாக செல்வதில் அவனுக்கு விருப்பமில்லை. அதனால் மணிகண்டன் தனது பட்டன் போனை எடுத்து யாருக்கோ கால் செய்ய போக பாஸ்கரனின் கழுத்தில் தன் கையை வைத்து லாக் செய்து அவனை பின்னே இழுத்து அவனது நெற்றி போட்டு தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை வைத்த விஜய், இப்ப கால் பண்ணுங்க மணிகண்டன், உங்க தம்பி டெட் பாடிய தூக்கிட்டு போறதுக்கு ஆள் வேணும்ல என்று சொல்ல தன் போனை கீழே போட்டுவிட்டு வேகமாக விஜய் அருகே வந்து கையெடுத்து கும்பிட்டு, சார் சார், அவன் எதுவும் வாய் துடுக்கா பேசிட்டான், அதுக்காக அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, அவனை விட்டுடுங்க என்று கெஞ்சினார். இன்னொரு பக்கம் அமுதாவும்,
சார், ஏதோ என் அண்ணன் என் மேல இருக்க பாசத்துல இப்படி எல்லாம் பேசிருச்சு, அதுக்காக கோவப்பட்டு அவரை எதுவும் பண்ணிடாதீங்க பிளீஸ் என்று கெஞ்ச, அவளை பார்த்து முறைத்த பாஸ்கரன் தனது அண்ணன் மணிகண்டனிடம், அண்ணா, இவ சுட்டா சுடட்டும், இப்ப என்ன? மானத்துக்காக உசுர விட்ட பரம்பரை தான் நம்பளுது. இந்த சிறுக்கி மவன் நம்ம பேச்ச கேட்காம சினிமாவில போய் அவுத்து போட்டுட்டு ஆடுறதுக்கு நீயே இவள கொண்டு போட்டுடு. போன் பண்ணி நம்ம ஆளுங்களை வர சொல்லு. குடும்பமானத்தை சந்திச்சிருச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் என்று சலம்பிக் கொண்டிருந்தான். ஐயோ மாமா, நீ வேற சும்மா இரு, அவரை ஏத்தி விடாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று வெற்றி சொல்ல, பெண்கள் அனைவரும் தங்களது குழந்தைகளை கையில் பிடித்து கொண்டு இந்த சண்டைக்குள் வர பயந்தபடி ஒரு அறைக்குள் இருந்தவாறு வெளியில் எட்டி பார்த்து கொண்டு இருந்தார்கள். தனது குழந்தைகளை மணிகண்டன் மனைவி அன்னபூர்ணியின் பொறுப்பில் விட்டுவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே ஓடி வந்த பாஸ்கரின் மனைவி விஜயின் கால்களை பிடித்து கொண்டு, ஐயோ சார், என் புருஷனை விட்டுடுங்க சார், அந்த ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நானும் என் பிள்ளைங்களும் அனாதை ஆகிடுவோம் என்று கெஞ்சினாள். அதையும் தன் குடும்பத்திற்கு கௌரவ குறைச்சல் என்று நினைத்த பாஸ்கரன் தன் மனைவியை எட்டி உதைத்து, ஏ மூதேவி, உன்னை யாரடி இங்க வரசனா? என் புருஷனை காப்பாத்துங்கன்னு கண்டவன் காலெல்லாம் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க, மரியாதையா உள்ள போய் ஒண்டிக்கோ, இல்லைனா நானே உன்னை அடிச்சு கொன்னுடுவேன் என்று கத்தினான். அதனால் அழுது கொண்டே தரையிலிருந்து எழுந்த அவனது மனைவி, இப்படி வீட்டு பொம்பளைங்களும் மதிக்க தெரியாம நடந்துக்கிற ஆம்பளைங்க எல்லாம் நாசமாதான்டா போவாங்க, என்ன இருந்தாலும் போய் தொலைது. சரி, கட்டின புருஷன் ஆச்சேன்னு உனக்காக ஓடி வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் என்றவள் தனது சேலை முந்தானையால் அவளது கண்ணீரை துடைத்தபடி அங்கிருந்து சென்று விட்டாள். இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த வெற்றி, இப்ப என்ன மாமா உங்களுக்கு பயம்? நம்ம வீட்டு பொண்ணு அசிங்கமா நடிக்க கூடாது, சினிமாக்காரங்களை நம்பி அனுப்ப உங்களுக்கு தயக்கமா இருக்கு அதானே? நான் வேணா அமுதா கூட போறேன், இப்ப மேனேஜர் மாதிரி அவ கூடயே இருக்கேன், அவளுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன, அமுதா ஆசைப்படுவத நம்ம தானே செஞ்சு வைக்கணும், என்ன நம்பி சரின்னு சொல்லுங்க என்றவன் விஜயை பார்த்து, நான் சொன்னது உங்களுக்கு ஓகே தானே சார்? அமுதா கூட நானும் வரலாமா என்று கேட்டான். ஷூட்டிங்கே உங்க ஊர்ல தானே நடக்க போகுது, நீங்க எத்தனை பேர் வேணாலும் செட்ல வந்து உட்கார்ந்து இருந்து ஷூட்டிங்க பாருங்க, யார் வேணாம்னு சொன்னா? நீ சொன்ன மாதிரி உன்னையே கூட அவளுக்கு மேனேஜரா அப்பாயிண்ட் பண்றேன், நீ அவ கூட இரு. அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வேணும்னாலும் நானே என் பர்சனல் பாடி கார்ட்ஸ்ல இருந்து 4 பேரை அமுதாவுக்கு பாதுகாப்பா அனுப்பி வைக்கிறேன். அவளுக்கு தண்ணி கேரவன் கொடுக்க சொல்றேன், இதுக்கு மேல வேற ஏதாவது வேணும்னாலும் கேளுங்க, பண்ணி தரேன் என்று விஜய் சொல்லிவிட, தனது குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து விஜயை எதிர்த்து அமுதா திரைப்படத்தில் நடிக்க வேண்டாம் என்று சொன்னாலும் அவன் அதை கேட்டுக்கொண்டு இங்கிருந்து செல்ல மாட்டான் என்று உணர்ந்த மணிகண்டன், வெற்றி எப்படி இருந்தாலும் அமுதாவுடன் தானே இருக்க போகிறான் என்று நினைத்து, சரி டே வெற்றி, உனக்காக நான் இதுக்கு சம்மதிக்கிறேன்டா, நீதான் எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கணும் என்றான் மணிகண்டன். காதல் மலரும்.